வரலாற்று சிற்பங்களுக்கு குறைவில்லாத ஒரு பகுதி அல்லது ஒரு மாவட்டம் என்றால் தஞ்சை மாவட்டம் என்று சொல்லலாம். அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற தஞ்சாவூர் அருங்காட்சியகத்திற்கு இப்பொழுது நாம் வருகிறோம். இது பழைய மாவட்ட ஆட்சியர் கட்டிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருங்காட்சியகம். இங்கு குறிப்பிட்ட சில அறைகளில் மட்டும் காட்சிப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் நாம் செல்லவிருக்கும் பகுதி வெண்கல சிற்பங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு அறை. இந்த அறையின் அடுத்த பகுதியில் கற்சிற்பங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. விஜயநகர பேரரசு காலத்தில் எழுப்பப்பட்ட கோயில்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட அல்லது அப்பகுதிகளில் கிடைக்கப்பெற்ற சிற்பங்கள் சிதையுண்ட அல்லது சிதலமடைந்த நிலையில் இருந்தாலும் அவை இங்கே பாதுகாக்கப்படுகின்றன. மகாவீரர் சிற்பம் 14 அல்லது 15ஆம் நூற்றாண்டு விஜயநகர காலம். சோழர் காலத்து புத்தர் சிற்பம் ஒன்று 10லிருந்து 11ஆம் நூற்றாண்டு. கற்சிற்ப காட்சியகம். இதை அடுத்து நாம் பார்ப்பது வெண்கல சிற்பங்கள் இருக்கின்ற ஒரு தொகுதி. இந்த அறைக்கு அடுத்த அறை, இவை உலோக சிற்ப காட்சியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு அடுத்த அறை 2, 3 ஆகிய பகுதிகளுக்கு சென்று பார்ப்போம். நில அளவீட்டு காட்சியறை என்று இந்த அறைக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. நில அளவையியல் சர்வேயர் என்ற பணிகளில் இருந்தவர்கள் நில அளவை செய்வதற்கான கருவிகள் ஆகியன இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சில அறைகளில் மட்டுமே காட்சிப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு சரஸ்வதி மஹால் நூலக காட்சி அறை ஒன்றும் இருக்கின்றது. இங்கு நமக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஓலைச்சுவடிகள் சில இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எழுத்தாணி. மரப்பலகையில் ஓவியம் தீட்டுவது என்பது ஒரு கலையாக இங்கு வளர்ந்திருக்கின்றது. அதனை எடுத்துக்காட்டாக்கும் வகையில் இங்குள்ள சில சேகரிப்புகளை நாம் காணலாம். இங்கிருந்து நாம் அருங்காட்சியகத்தின் அடுத்த பகுதிக்கு செல்வோம். மேலே அறை எண்கள் 4, 5, 6, 7, 8 ஆகியவை இருக்கின்றன. சுருள் வடிவ படிக்கட்டு அமைப்பு இங்கு அமைந்திருக்கின்றது.
முதலில் இங்கே நம்மை வரவேற்பது மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக அறை. இங்கு பிரம்மாண்டமான ஒரு ஓவியம் இப்பகுதியை அலங்கரிக்கிறது. இங்கு 1799 முதல் இங்கு ஆட்சியராக பணியாற்றிய ஒவ்வொருவரது பெயர்களும் இங்கே விபரங்களுடன் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் காணலாம். மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியவர்களின் புகைப்படங்களும் இங்கே இருக்கின்றன. அடுத்து நாம் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உள்ள காட்சி அறைக்கு செல்வோம். கருப்பூர் கலம்காரி ஓவியம் தஞ்சாவூர் இசைக்கு புகழ்பெற்ற ஒரு இடம். ஆகவே தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் நாதஸ்வரம், தஞ்சாவூர் ஓவியங்கள், நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, சுவாமிமலை வெண்கல சிலை, கோயில் குத்துவிளக்கு மற்றும் தஞ்சை பெரிய கோயில் இவை தஞ்சையின் சிறப்புகளை நமக்கு எடுத்து கூறும் கலைப்பொருட்களாக அல்லது வரலாற்று சின்னங்களாக அமைகின்றன. இந்த அறை முழுவதும் அழகான வகையில் நேர்த்தியாக கலைப்பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பொய்க்கால் குதிரை, புலியாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், நையாண்டி மேளம், சிலம்பாட்டம், கும்மி அடித்தல், ஒயிலாட்டம் ஆகிய நடனக்கலைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மர வேலைப்பாடுகள், பெரும்பாலான பொருட்கள், காகித பொம்மைகள், விளாச்சேரி பொம்மைகள், தஞ்சாவூர் நடன பொம்மைகள் ஆகியவை தஞ்சாவூரின் சிறப்பை உலகெங்கிலும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. கண்ணாடி துண்டு வேலைப்பாடுகள், தேங்காய் ஓட்டினை கொண்டு உருவாக்கப்படுகின்ற சிற்ப பொருட்கள் அல்லது ஓவியப் பொருட்கள், மரக்குதிரை ஆகியவை நமக்கு தஞ்சாவூரை நினைவுபடுத்துகின்றன. இசைக்கருவிகள் என்றால் இங்கு தபேலா, கடம், பறை, மிருதங்கம், யாழ், கஞ்சிரா, ஹார்மோனியம், சப்பலாக்கட்டை, வயலின், கொம்பு, புல்லாங்குழல், தம்புரா, தவில், நாதஸ்வரம் என அனைத்து கலைப்பொருட்களும் இங்கு நேர்த்தியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. புவிசார் குறியீடு பெற்ற கைத்தறி ஆடைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கிருந்து அடுத்த காட்சி அறைக்கு நாம் செல்லலாம். அடுத்து நாம் செல்வது கைத்தறி பகுதி. நெசவு தொழில் தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த ஒரு கலை. தஞ்சாவூர் பட்டு துணிகள், பட்டு சேலைகள் பிரசித்தி பெற்றவை. சோழ பேரரசின் சிறப்புகளை விவரிக்கும் காட்சி அறைக்கு அடுத்து நாம் செல்லலாம். சோழர்களின் கடற்படை 10, 11 ஆகிய காலகட்டங்கள், நூற்றாண்டு காலகட்டங்களில் பிரசித்தி பெற்ற ஒரு படை என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவரும் அறிவோம். அதனை விளக்கும் ஓவிய படங்கள், திருப்புரம்பியம் போர் ஓவிய காட்சியாக இங்கே காட்சியளிக்கின்றது. உத்திரமேரூர் கல்வெட்டு குடவோலை முறை இங்கு காட்சியாக, சோழர்களின் கடற்படை, சோழர்களின் நீர் மேலாண்மை, கங்கை படையெடுப்பு, தஞ்சை பெருங்கோயில், காவேரி, தலைக்காவேரியிலிருந்து தொடங்கும் காவேரி பல்வேறு அணைக்கட்டுகள் இங்கே அமைந்திருக்கின்றன என்பதை காண்கிறோம்.
ஒகேனக்கல், மாயனூர், முக்கொப்பு, கல்லணை, அங்கிருந்து குடமுருட்டி ஆறு, காவேரி, தஞ்சாவூர் பெரிய கோயிலை காண முடிகிறது. வெண்ணாறு, வெட்டாறு, அரசலாறு, வீர சோழன் ஆறு, கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலையும் காண முடிகின்றது. அங்கிருந்து விருந்து காவேரி கடலில் கலக்கின்ற அழகான காட்சி இது. அது இங்கு காட்டப்படுகிறது. காவேரி தலைக்காவேரியில் தொடங்கி பல்வேறு கிளை காவேரி நதிகளாக இங்கே பிரிந்து கடலில் கலக்கும் காட்சி. இறுதியாக பொது நிர்வாகத்துக்கு பயன்பட்ட பொருட்கள் ரோனியோ அச்சு இயந்திரம், திரையீடு பொறி, தமிழ் தட்டச்சு இயந்திரம். இன்றைய காலகட்டத்தில் கணினி வந்த பிறகு தமிழ் தட்டச்சு இயந்திரம் என்பதை பலரும் இன்றைய தலைமுறை அறியாமல் இருக்கலாம். படக்காட்சி காட்டுவதற்கான இயந்திரம், ஒளிபரப்பு சாதனங்கள், மழைமானி, சிறப்பு வாய்ந்த இந்த கட்டிடத்தை ஒரு நாளில் சில மணி நேரங்களில் நாம் பார்த்து விடலாம். தஞ்சாவூருக்கு சிறப்பு சேர்க்கும் பல்வேறு வரலாற்று கட்டிடங்களில் இந்த தஞ்சாவூர் அருங்காட்சியகம் முக்கியமான ஒரு நினைவு சின்னமாக, கலைக்கூடமாக, காட்சிக்கூடமாக திகழ்கின்றது. தஞ்சாவூருக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் கட்டாயமாக வந்து பார்த்து செல்ல வேண்டிய ஒரு இடம். பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணம் 20 ரூபாய் மட்டுமே என்பது வருவோர் இங்கு வந்து செல்வதற்கு எந்த சிரமமும் இல்லாமல் இந்த காட்சிப் பொருட்களை பார்த்து செல்வதற்கு நிச்சயமாக உதவும்.